அது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கணும் அப்படின்ற ஒரு அந்த உத்தரவை தமிழக அரசு தன்னுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாக சொல்ல முடியுமா? 2 மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீர் பூசலில் தீர்வு காண முடியாத போது தீர்ப்பாயம் அமைக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பாயத்தினுடைய ஆணைக்கு நீதிமன்ற ஆணைக்கு சரிநிகரான வலு உண்டு. அது ஏதோ வேணா எடுத்துக்கலாம், வேணாட்டி விட்டுடலாங்கிற மாதிரியான ஒரு நீதி விசாரணை குழு அல்ல அது. அது ஒரு கோர்ட் தீர்ப்புக்கு சமமானது. அது அப்படி ஒரு தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு வழங்கி, இடைக்கால தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதற்காக போராடி, அரசிதழில் வெளியிட்ட போது கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிரான கலகங்கள் நடந்து, அப்புறம் இறுதி தீர்ப்பு வந்து, அந்த இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதற்காக தமிழகத்திலிருந்து ஒரு வழக்கு போட்டு அப்புறம் அரசிதழில் வெளியிடச் சொல்லி இவ்வளவு நடந்த பிறகு அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீர் நிறையா இருந்தால் எப்படி பகிர்ந்து கொள்வது, குறைவாக இருந்தால் எப்படி பகிர்ந்து கொள்வது, ஜூன் மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு கொடுப்பது, இது எல்லாவற்றுக்குமே அந்த தீர்ப்பாயம் தெளிவான வழிமுறைகளை கொடுத்துருக்கு. இப்போ இதில் புதுசாக போய் ஆராயறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது நமக்கு போதும் போதலைங்கிறது தனி பிரச்சனை. ஆனால் இப்போதைக்கு அந்த தீர்ப்பாயத்தினுடைய முடிவை 2 தரப்புமே அமல்படுத்தணும். இது எப்படி செயல்படுத்துவது, அதற்கான ஒரு பொறிமுறை மெக்கானிசம் இருக்குது. அது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும். மேலாண்மை வாரியத்திற்கு உதவியாக காவேரி ரிவர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ஒழுங்காற்று குழு அமைக்கணும். இந்த 2 அமைப்புகளையும் ஏற்படுத்துவதற்கு என்ன தடைன்னு தெரியலை. இதற்கு முன்பு இது இந்திய அரசினுடைய பொறுப்பு. அது உடனடியாக அந்த தீர்ப்பாயம் வந்த உடனே செஞ்சுருக்கணும். சரி, உச்சநீதிமன்றத்தை அணுகின மத்திய அரசோட தாமதம் இது, மத்திய அரசுடைய காலம். சரி, உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும்? உச்சநீதிமன்றத்துக்கு இது தொடர்பான வழக்கை கொண்டு போகும்போது அவங்க ரொம்ப சாதாரணமாக என்ன கேட்டாங்கன்னா, இப்போ என்ன அவசரம்னு கேட்டாங்க. இதே கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டாங்க. அதில் என்ன சொல்லி கேட்டாங்கன்னா, தண்ணி தான் தாராளமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு, மழை பெய்யுது, தண்ணி வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுது, தண்ணி தான் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன அவசரம்? இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. ஏன்னா அப்போ தான் என்ன வசதினா இந்த ஏற்பாடுகளை எந்த சிக்கலும் இல்லாமல் கொண்டு வரலாம். தண்ணி நிறையா கிடைக்கும் போது இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சாலும், ரிவர் வாட்டர் அத்தாரிட்டியை ஏற்படுத்தினாலும், ஏற்கனவே தாமோதர் வேலி அத்தாரிட்டி இருக்குது ஆற்று நீர் பகிர்வுக்காக. பக்ரானங்கள் அந்த பகுதியில் வந்து அந்த தண்ணீரை பிரித்து கொள்றதுக்கு ரவிபியாஸ் நதிநீருக்கான ஒரு ஆணையம் இருக்குது. இது இயல்பான ஒரு ஏற்பாடு. இதற்கு என்ன அவசரம்னு கேட்டாங்க. தண்ணீர் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தாராளமாக கிடைக்குதுன்னு. சரி, அப்போ அமைத்திருக்கலாம், தள்ளி போட்டாங்க. இப்போ என்ன கேட்குறோம்னா, நீங்கள் இப்போ தண்ணி அவசரத்துக்கு பயிருக்கு தேவைப்படுது, சரி, ஆனால் ஏன் இந்திய அரசுக்கு நீங்கள் என்ன அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டளையை செயல்படுத்துங்கள் என்று சொல்வதில் அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? இப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையில் 10 நாளைக்கு இவ்வளோ தண்ணி கொடுங்க. யார் இந்த அளவை தீர்மானிக்கிறது? இது கூடுதலாக குறைவானு யார் தீர்மானிக்கிறது? அதற்கான மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சாச்சுன்னா என்ன நடக்கும்னா, இந்த தொடர்புடைய அணைகள் அனைத்தும் அவங்க பொறுப்புக்கு போயிடும். தமிழகத்திற்கான உரிமையே உரிய முறையில் பெற முடியாத சூழ்நிலை. இப்போ உரிமைப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க போய் முறையிடுறாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் குறுவைக்கு இவ்வளோ தண்ணி கொடுங்க, சம்பாவுக்கு இவ்வளோ தண்ணி கொடுங்க, சம்பா பயிர் வாடிக்கிட்டு இருக்கு தண்ணி கொடுங்க, இது ஒவ்வொன்றுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு போய் கொண்டிருந்தால் இப்போ நாட்டில் எதுக்கு சட்டம், எதற்கு சட்டத்தின் ஆட்சின்னு இதை எதற்கு அழைக்கணும்? அவங்க ஏற்கனவே ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா, வாஜ்பாய் தலைமையில் ஒரு காவிரி ஆணையம் ஒன்று உருவாக்குனாங்க. அதில் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு ஆணையம். அது அந்த ஆணையம் அமைத்த போது, அது ஏன்னா முதல்வர்கள்லாம் உறுப்பினர், அதில் 4 முதல்வர்கள், அதோட பிரதமர் உறுப்பினர், ஒரே ஒருத்தர் போடனா அந்த கூட்டம் செல்லுபடியாகாது. ஒரு முறை அந்த கூட்டத்தை கூட்டும்போது கர்நாடகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முதல்வர் போகலாமா வேண்டாமான்னு ஒரு விவாதம். எதுக்கு? காவிரி அத்தாரிட்டிக்கு போகிறதில்லைன்னு முடிவு பண்ண பிறகு எனக்கு உடல்நலம் சரியில்லாதால் வர முடியவில்லைன்னு SM கிருஷ்ணா கடிதம் போட்டார். அதாவது முதல்வருக்கு உடம்பு சரியாக இருக்கா இல்லையாங்கிறது அனைத்து கட்சி கூட்டம் முடிக்குது. இப்போ உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் திறந்து விடலாமா வேண்டாமா என்று ஒரு அனைத்து கட்சி கூட்டம். அப்போ என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன், அரசமைப்பு சட்டத்தினுடைய கடப்பாடு. இதில் விவாதத்துக்கே இடம் கிடையாது. நீங்கள் தண்ணி இருந்து திறந்து விட்டு தான் ஆகணும். அவங்க தெளிவாக சுட்டி காட்டுறாங்க. பாலினாரிமேன் சொல்கிறாரு, இல்லை அப்போ அவங்களோட
தண்ணி 80 அடி உயரம் தான் இல்லாததுனால இருக்கு. திறந்து விட முடியலன்றது இல்ல அவங்க அது சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றம் அதையும் சொல்லியிருக்காங்க. 80 அடி உயரத்திற்கு கண்ணம்பாடி அணையில் தண்ணீர் இருக்கிறது. ஏற்கனவே 70 அடி உயரத்துக்கு இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து வாதிட்டீங்க தண்ணி. அப்பயே நாங்கள் என்ன சொன்னோம், இல்லை போதுமானது, நீங்கள் உங்களுக்குரிய பங்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு மேல் எடுக்காமல் இருந்தீங்கனாலே இது போதுமானது. ஆனால் இப்போ என்ன ஒரே ஒரு கேள்வினா, ஒரே ஒரு செய்தி தான், கர்நாடக அரசு இந்த நடுவர் மன்றம் எனப்படுகிற அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை முதலில் ஏற்றுக்கொள்கிறதா, அதற்கான பொறிமுறைகளை உருவாக்குவதை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இட் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ், அரசமைப்பு சட்டம் நெருக்கடிக்கு உள்ளாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அரசமைப்பு சட்டத்தின் 355 முதல்ல நடைமுறைப்படுத்தப்படணும், அப்புறம் தேவைப்பட்டால் 356க்கு போகணும். இதான கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ், அப்படி ஒரு கலாப்ஸு. அதை பற்றி யாருமே பேச கிடையாது. சொல்லுங்க திரு கோபன். அதாவது இப்போ இன்னைக்கு வந்து கர்நாடக அரசு அதோடைய கர்நாடக அரசின் ஏற்பாட்டில் தான் இப்போ அங்கே வந்து ஒரு அதாவது அசாதாரணமான சூழ்நிலை நிலவுவதற்கு கர்நாடக அரசு ஒரு காரணம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட காவிரி பிரச்சனை வந்து 1892 உருவாகிட்டு வருது. அதற்கு பிறகு 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஏன்னா அங்கே வந்து மைசூர் சமஸ்தானத்துக்கு கீழே அது இருந்தது. இங்கே சென்னை மாகாணம் சுதந்திரத்துக்கு முன்பு இந்த பிரச்சனை 1924 ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்திலேயே நமக்கு வந்து 75% தமிழ்நாட்டுக்கு அந்த காவிரி நீரில் பங்கு இருக்கிறதுன்னு அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் 23% தான் கர்நாடகா. காவிரியில் நமக்கு இருக்கிற உரிமை, அதாவது அந்த 1924 ஒப்பந்தம் படி 75% தமிழகத்திற்கு. ஏன்னா தமிழகத்தில் தான் அதிக பாசன பகுதி இருக்குது, கர்நாடகாவில் கிடையாது. பின்னால் அவங்க விரிவுபடுத்திட்டு வேறு விஷயம். ஆனால் 23% தான், மற்றது கேரளா புதுச்சேரிக்கு. இது மாதிரி இருந்தது. 50 ஆண்டுகள் கழித்து அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிறது என்று சொல்லி ஒரு பிரச்சனை எழுந்தது. அப்போ முதலமைச்சர் கலைஞர் இருந்த சமயத்தில் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டாங்க மத்திய அரசு. போட்டு அதில் கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தமிழகத்தில் தான் அதிக பாசன பகுதி இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 566 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாகத்தான் இருந்தது. அப்புறம் உச்சநீதிமன்ற ஆணைப்படி பொதுவாக பார்த்திங்கன்னா காவிரி பிரச்சனையில் நமக்கு கிடைத்த உரிமைகள் வந்து நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகத்தான் பெறப்பட்டதே தவிர மத்திய அரசு, அது பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும், மத்திய அரசு அந்த தீர்வை தர முடியல. அவர்கள் எப்பயாவது இந்த மாதிரி ஒரு தடவை உச்சநீதிமன்றம் இதையே நீதிமன்றத்துக்கு கொண்டு பேச்சுவார்த்தைகள் மூலமாக இதுவரைக்கும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். 30-40 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். பேச்சுவார்த்தையினால சில சூழல் உருவாக்கப்பட்டதே தவிர முடிவுகள் எடுக்க முடியல. அப்போதைக்கு சாதகமான விஷயங்கள் வேணா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தை அணுகி அதன் மூலமாகத்தான் இதற்கு வந்து நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இடைக்கால தீர்ப்பு வந்தது. அதை கெசட் நோட்டிஃபிகேஷனும் நீதிமன்ற தீர்ப்பு தான். அதற்கு பிறகு 2007 பிப்ரவரி 5 இறுதி தீர்ப்பு வந்தது. அந்த இறுதி தீர்ப்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கிற வகையில் மொத்தம் 720 டிஎம்சி தண்ணீர், 50% டிபெண்டபிலிட்டி, நம்பகத்தன்மையில் அந்த தீர்ப்பு நமக்கு கிடைத்தது. அதாவது நமக்கு என்ன பங்கு காவிரியில்னு அந்த நடுவர் மன்றம் சொல்லியிருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா 419 டிஎம்சி நமக்கு சொந்தம். அதில் இருக்கிற தண்ணியில் 720 டிஎம்சி இருந்தால் 419 நமக்கு, கேரளாவுக்கு 270, சாரி கர்நாடகாவுக்கு 270. இல்லை எல்லாமே ஏற்றளவில் இருக்கு. இல்லை இருக்கு, ஏற்றளவு இருக்கிறத நிறைவேற்றணும். இப்போ வந்து 58% தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி கொடுக்கணும். என்ன பிரச்சனைன்னா, தண்ணீர் அதிகமாக இருக்கிற போது தண்ணீரை திறந்து விட்டு தமிழகம் வடிகாலாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பற்றாக்குறையை காலங்களில் எப்படி நீரை பகிர்ந்து கொள்வது? இந்த டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலா என்பது ப்ரோ ரேட்டா பேசிஸ், சதவிகித அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை நிறைவேற்ற கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இப்போ வந்து நமக்கு 58%. நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் இருக்கோ என்பதை இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒரு டெக்னிக்கல் பாடி, நான் பொலிட்டிக்கலாக அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு
ஒவ்வொரு அணையிலையும் எவ்வளவு தண்ணீர் இருக்குன்னு அவர்கள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர கர்நாடக நீர்ப்பாசன அமைச்சர் முடிவு செய்யக்கூடாது. இது வந்து நான் சொல்கிறேன், அதில் 58% நமக்கு வரணும். எவ்வளவு தண்ணீர் இருக்கோ அதில் 58% எங்களுக்கு கொடுங்க. ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டோம், ஒரு சொட்டு தண்ணீர் தர மாட்டோம், குடிக்கவே தண்ணி இல்லைன்றதெல்லாம் காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை பொறுத்தவரை எங்கள் உரிமையின்படி எங்களுக்கு 58%, அதாவது பங்கீடுன்னு பார்க்குறப்போ 192 டிஎம்சி நமக்கு வரணும். ஒவ்வொரு மாதத்திலையும் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, தானாக வந்துடுது. தண்ணீர் இல்லாத காலங்களில் பற்றாக்குறை எப்படி பகிர்ந்து கொள்வது? பற்றாக்குறை வந்து அடுத்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் முன்கூட்டியே அறிந்து பற்றாக்குறையை பகிர்ந்து கொள்ளணும். அல்லது பற்றாக்குறை ஏற்பட்ட பிறகு பகிர்ந்து கொள்வதனால் நமக்கு லாபம் கிடையாது. பற்றாக்குறையை முன்கூட்டியே அறியணும். ஓரளவு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே அறிந்து இருக்கிற தண்ணீரை சதவிகித அடிப்படையில் பகிர்ந்து கொண்டால் ஒழிய இந்த டிஸ்ட்ரஸ் ஷேரிங் ஃபார்முலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த அமைப்பும் இல்லை. அதுக்கு தான் இந்த காவிரி மேனேஜ்மெண்ட். முதல்ல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். இப்போ கர்நாடகாவில் நிலவுகிற அந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு அந்த அரசே ஒரு காரணம், மக்களை தூண்டிவிட்டு இது போன்ற ஒரு செயல்பாட்டில் இருக்கிறதா நான் சொல்லிச்சாட்டு. கர்நாடகத்தில் என்னென்னா அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம், கன்னட அமைப்புகள், அந்த வாட்டல் நாகராஜ் அவங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை இருந்தாரே தவிர அவருக்கு வந்து தேர்தலெல்லாம் வெற்றி பெற முடியாது. அவங்க இந்த வேதிகா சங்கம் இது போன்ற அமைப்புகள் இது என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து திடீரென்று பந்த் அறிவிப்பார்கள், திடீரென்று சாலை மறியல். அவங்க வந்து பெரும்பான்மையான மக்களை ஹோஸ்டேஜ் மாதிரி வச்சுக்கிட்டு இவனுக்கு போராட்டத்தை நடத்துவது, வன்முறையில் ஈடுபடுவது, இதுக்கு அரசியல் கட்சிகளே அடிபணிக்கிறார். அவங்களுக்கு பின்னாடி பெரும்பாலான மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, கிடையாது. அந்த அமைப்புகள் வந்து ஒரு அமைப்பு வந்து அவர்கள் வந்து அந்த மாநில உரிமைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக இந்த வாட்டல் நாகராஜ் போன்றவர்கள், நாராயண்குமார் போன்றவர்கள்லாம் நீண்ட காலமாக செயல்படுவதை ஒரு தொழிலாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஊரில். அவர்கள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து என்னன்னா அவங்க பந்த் அறிவித்துட்டா அரசியல் கட்சிகளும் பணிந்து போகக்கூடிய ஒரு சூழல், ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அங்கே வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது என்பது அங்கே அரசியலாக்கப்படுகிறது. அது நியாயத்தை அவங்க பார்க்கிறதே கிடையாது. கர்நாடகத்தில் எந்த கட்சி வந்தாலும் அனைத்து கட்சியும் ஒற்றுமையாக இருக்காங்க. பாஜகவும் அங்கே இருக்கிற காங்கிரஸும் அங்கே இருக்கிற ஜனதாதள் கட்சியும் எல்லாமே அனைத்து கட்சி ஒரு சகோதரர்கள் மூலம் பழகி பிரதமரை சந்திக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிற அதிமுக அரசு எதிர்கட்சிகளை கலந்து பேசுவதில்லை. அவங்க ஒன்றொன்றுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை நினச்சா 1 மணி நேரத்தில் கூட்ட முடியும். இங்கே அனைத்து கட்சி கூட்டம் வந்து கடந்த 6 ஆண்டுகளாக இந்த அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு முறை கூட கூட்டி பேசியதில்லை. அவரே முடிவெடுக்கிறார், அவரே நீதிமன்றத்தை அணுகுகிறார். அதிமுக தரப்பில் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது கிடைக்கிற வெற்றியை பங்கிட்டுக் கொள்வதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கூறுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இல்லை, இன்றைக்கு சட்டமன்றத்தில் 98 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க. பிரதான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது, எல்லாம் இருக்காங்க. அதை தவிர மற்ற கட்சிகளையும் அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசுவதில் ஜெயலலிதாவுக்கு என்ன தயக்கம்? அந்த ஈகோ வந்து தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. அங்கே கர்நாடகாவில் எல்லாம் இயல்பாக பழகிறாங்க எதிர்கட்சியும். அவங்க சொல்லுங்கள் சார், அது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதால எதுவும் நடந்து விட போகிறதில்ல. அதிமுக அரசு தொடர்ச்சியாக சட்ட ரீதியான முயற்சிகள் எடுக்குது, அதன் மூலம் அவங்க அதிலிருந்து ஓரளவுக்காவது வெற்றியை பெறுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் சும்மா பேரளவுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சார்? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதன் மூலமாக தமிழகத்தினுடைய கருத்து ஒருமித்து இந்த நோக்கத்தில் இருக்கிறது என்பதை இந்திய அரசுக்கு சொல்ல முடியும், கர்நாடக மக்களுக்கு சொல்ல முடியும், தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் கிளைகளை வைத்திருக்கிற அனைத்து இந்திய கட்சிகளுக்கு சொல்ல முடியும். அவங்கள வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வரலாம். ஒகேனக்கல் பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது கோவைக்கு பிரகாஷ் கேரட் வந்தார். அவர்கிட்ட ஒகேனக்கல் குறித்து என்ன சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஐ டோன்ட் ஹேவ் த டீட்டெயில்ஸ்னார். என்கிட்ட விவரங்கள் இல்லைன்னார். விவரங்கள் இல்லாமல் இப்படி கட்சி நடத்தணும். இப்போ இன்றைக்கி நேற்று நக்மா வந்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய அளவில் காங்கிரஸில் பொறுப்பு வைக்கிற ஒரு மாதர் காங்கிரஸில் பொறுப்பில் இருக்கிறாங்க. எனக்கு காவிரி சிக்கல் பற்றி எதுவுமே தெரியாதே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ரம்யா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை தண்ணி விடக்கூடாது
அந்த ஊரில் எம்பி ஆனவங்க அவங்க. இப்போ எனக்கு என்னென்னா நக்மா ரம்யாலாம் இருக்கட்டும், கட்சிகளுடைய அனைத்து இந்திய தலைமைகள் என்ன நிலை எடுக்கிறாங்க. இப்போ கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் சமப்படுத்தி பார்க்க வேண்டியல. இது அந்த மக்கள் நலன் இந்த மக்கள். கர்நாடகம் அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மறுக்கிறது. கர்நாடகம் தமிழகத்தின் உரிமை மறுக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் காவிரியில் கர்நாடகத்திற்கு பங்கில்லை என்று சொல்லவே இல்லை. உங்களுக்கு உரிய பங்கை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கள் பங்கை நீங்கள் கொடுத்துருங்கன்னு தான் கேட்குறோம். ஆனால் கர்நாடகத்தின் நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு நாங்கள் பார்த்து கொடுத்தா உண்டு, வெள்ளப்பெருக்கெடுத்து அணை உடைந்து விடும் என்றால் திறந்து விடுமே தவிர நாங்கள் ஒரு சொட்டு தண்ணீரும் தரமாட்டோம், ஒரு டிஎம்சி கூட தரமாட்டோம். இப்போ கடந்த 25 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மிகச்சில ஆண்டுகளில் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட ஜூன் 12 திறக்க முடிஞ்சிருக்கு. குறுவை போச்சுன்னா விவசாய வாழ்க்கை வறுமை. 5-5.5 லட்சம் ஹெக்டேர் பயிர் சாகுபடி போயிடும். ஒரு போகம் மிச்சம் இருந்துச்சு, முப்போகத்தில் ஒரு போகம் மிச்சம் இருந்துச்சு. இப்போ அந்த சம்பாவுக்கும் ஆபத்து வந்துடுச்சு. இது ஏதோ சாதாரண ஒரு வாக்குவாதம் என்ற பிரச்சனை அல்ல, நம்முடைய வயிற்றில் அடிக்கிற வேலை இது. நம்ம வயிற்றில் அடித்து விட்டு அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே மைசூர் பொன்னியை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சந்தை, அவங்களுடைய ராஜ்யோத்சவத்துக்கு நம்முடைய கல்பாக்கத்திலிருந்தும் நெய்வேலியிலிருந்தும் மின்சாரம் போய் கொண்டிருக்கு. அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட நிறுத்த முடியாது, கொஞ்சம் கூட குறைக்க முடியாது. என்ன நியாயம் இருக்குது? நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம்பாங்க. என்னத்தை பேசி தீர்க்கிறது? நீங்கள் அரிசி கொண்டு வாங்க, நாங்கள் உமி கொண்டு வர, ஊதி ஊதி ஆளுக்கு பாதி எடுத்துக்கலான்னு சொல்கிறதுக்கு தான் அதுக்கு ஒரே அர்த்தம். நேரடியான கேள்வி தான். அரசமைப்பு சட்டத்தை கர்நாடக அரசு மதிக்கிறதா? அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறது என்றால் அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தை மதிக்கிறதா? தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறதா? இதை கேட்கணும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க? தண்ணி இருக்கா இல்லையா, எத்தனை டிஎம்சி இருக்குது, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்? இதுக்கு எதுக்கு ஒரு தீர்ப்பாயம் எதுக்கு உருவாக்குனீங்க? அப்படின்னா அது ஒரு பொம்மை அமைப்பா? இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது இல்லை, தீர்வுக்கு நம்ம அனைத்து கட்சி கூட்டம் நல்லதுங்க, கூட்டணும். ஏன்னா இது ஒரு கட்சியோட பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய பிரச்சனை. அப்படி அனைத்து மக்களுடைய ஒரு பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாதான் மொத்த கருத்து நீதிமன்றத்திற்கும் தெரியும், இந்திய அரசுக்கும் தெரியும். முல்லைப்பெரியாரில் தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு அச்சுதானந்தனும் ஊமன் சாண்டியும் சேர்ந்து தூதுக்குழு போகிறாங்க. அதுவும் எதுக்கு பிறகு? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு. இந்த தீர்ப்பினால் கேரளத்தினுடைய நலன்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நான் பார்த்து ஆவணம் செய்கிறேன்கிறார் மன்மோகன் சிங். அந்த மாநிலத்தினுடைய 50வது ஆண்டு விழா நிகழ்ச்சி மேடையிலேயே சொல்கிறார். இவங்க சரி, இப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநிலம் இந்த அடுத்த மாநிலத்துக்கு அந்த உரிய உரிமையை வழங்குறது, அந்த தேவையான தண்ணீரை வழங்குறதுக்கு மறுக்கும்போது நம்ம என்ன தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரண ஒருத்தருக்கு ஏற்படுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல? நான் முதல்ல சட்டப்படியான வழிகளை சொல்கிறேன். சட்டப்படியான வழிகள் என்ன இருக்குது? 355 பயன்படுத்தி அந்த மாநிலத்துக்கு கண்டனம் தெரிவிக்கணும் இந்திய அரசு. நீ சட்டத்தை மீறுகிறாய், அரசமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லைன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே சிக்கல் என்னென்னா, அங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் செய்தி போக வேண்டியிருக்கு. இந்த போராடுறதா சொல்லக்கூடிய அந்த விவசாயிகள் அவங்களுக்கும் செய்தி தெரியணும். நமக்கு தண்ணி வேணும்ப்பா, ஆனால் இன்னொருத்தன் தண்ணியை நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் அந்த மக்களை பார்த்து இதை சொல்லியே ஆகணும். நீங்கள் இன்னொரு தண்ணி அவங்களுடைய உரிமையில் நம்ம கை வைக்க முடியாதுங்கிறத சொல்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. குடிநீர்னா எவ்வளவுன்னு கணக்கு இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க? குறிப்பாக நெருக்கடி நிலை காலத்தில் தேவராஜ அரசு என்ன பண்ணார்னா, உலக வங்கியிலிருந்து 900 கோடி கடன் வாங்கி ஏராளமான ஏரிகள், புதிதாக கால்வாய்கள் எல்லாம் வெட்டி அணைகள் கட்டி, ஏமாவதி ஹேரங்கி அணைகள் கட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு தண்ணீரை தங்களுக்குள்ளே தேக்கிக்கிட்டாங்க. அவங்களுடைய ஆயக்கட்டை விரிவுபடுத்திட்டாங்க. நம்முடைய ஆயக்கட்டு சுருங்கி போச்சு, போகங்களும் சுருங்கிடுச்சு, ஆயக்கட்டு பரப்பு சுருங்கிடுச்சு. இப்படி செய்ய அவங்களுக்கு உரிமை இல்லை. அவங்களுக்கு உள்ள தண்ணீரை இன்னும் சிறப்பாக ஹார்னஸ் பண்ணலாம், இன்னும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அது வேறு செய்தி. பாசன முறைகளை மாற்றிக்கலாம், எல்லாம் மாற்றிக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு வர்ற பங்கை பூராவுமே தேக்கி நிறுத்தி கொண்டு தங்களுடைய இதை அதிகப்படுத்தி கொண்டாங்க. இப்போ அவர் கோபண்ணா சுட்டி காட்டின மாதிரி ஒரிஜினலாக நமக்கு இருந்த அளவு இன்றைக்கி இல்லை. இப்போ இந்த நடுவர்மன்ற தீர்ப்பில் 192 டிஎம்சி என்பது நாம் ஏற்கனவே அனுபவித்த அளவு கிடையாது. அப்போ இதை கூட கொடுக்க மறுக்கிறாங்கன்னா சுத்தமாக பாலைவனமாக்கி விட. இதில் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டிய உச்சநீதிமன்றம் கூட இந்த தீர்ப்பு ஒரு தயக்கமான தீர்ப்பை சொல்லியிருக்கு அப்படின்ற சொல்கிறாங்க. அதாவது ஒரு 10 நாட்களுக்கு இவ்வளவு தண்ணீர் என்பது எந்த வகையிலும் தமிழக விவசாயிகள் பயன்பெற முடியாத ஒரு விஷயம். இந்த 10 நாட்களுக்கு இந்த 15,000 கனஅடி நீர் என்பது 10 நாட்களுக்கு கொடுக்கணும். அதற்குள்ளாக காவிரி கண்காணிப்பு குழுவை, அது உச்சநீதிமன்ற ஆணையின் பேரில் தான் அமைக்கப்பட்டது.
அது செயலற்று கிடக்கு. அதை வந்து நீங்கள் அணுகி இந்த பிரச்சனையில் அடுத்து என்ன தீர்வு, ஏதாவது ஒரு அமைப்பு மூலமாகத்தான். மேலாண்மை வாரியத்தை சொல்கிறேன். இல்லை இந்த காவிரி கண்காணிப்பு குழுன்னு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மேலாண்மை வாரியம் அதிகாரமும் இல்லாதது, எந்த ஒரு மாநிலத்தையும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்புன்னு தானே சொல்றாங்க. அதிகாரம் இல்லைனாலும் அவங்களுடைய பரிந்துரையை கேட்டு மறுபடியும் அது நீதிமன்றம் அதில் தலையிடணும். தலையிட்டு நமக்கு நீதி கிடைக்கணும். நமக்கு நீதிமன்ற தீர்ப்பு மூலம் தான் நீதி கிடைக்கணும். தோழர் தியாகு சொன்ன மாதிரி காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு என்பது இரு மாநில இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் படி நமக்கு வந்து நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 2001 அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்ப்பை வந்து ஒரு தீர்ப்பாகவே ஏற்றுக்கொள்ளதில்லை பல மாநிலங்கள். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது. அதனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அதுபோல் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு 2001 திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. அதனால் இது வந்து ஒரு ஜுடிஷியல் ஒரு தீர்ப்பு மாதிரி தான். நீதிமன்ற ஆணைக்கு இணையான தீர்ப்பை தான் நமக்கு வழங்கியிருக்கு. அதை கர்நாடக அரசு உதாசீனப்படுத்துகிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் நம்ம தொடுத்துருக்கோம். அதனால் இனிமேல் செய்ய வேண்டியது நடுவர் மன்ற தீர்ப்புப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 94 டிஎம்சி நமக்கு வரணும். அதை இது வரைக்கும் கொடுக்கல. ஒரு 25 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க. மீதி ஒரு 50 டிஎம்சிக்கு மேலே நம்ம கொடுக்கணும். இதை வந்து நான் என்ன தண்ணீர் இல்லை என்றால், தண்ணீர் இல்லை என்று யார் முடிவு செய்வது? கர்நாடக அரசு வந்து ஒரு சார்பு நிலையில் இருக்குது. அதுங்கிட்ட நமக்கு நீதி கிடைக்காது. இதுக்கு அப்பால் இந்த காவிரி மேலாண்மை குழுவோ அல்லது ஒரு டெக்னிக்கல் பாடி, தொழில்நுட்ப அடிப்படையில் அரசியல் சார்பில்லாமல் சிந்திக்கிற ஒரு அமைப்பு, இரு மாநிலத்தினுடைய நலனையும் பாதுகாக்கிற அமைப்பாக, பாரபட்சமற்ற ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டு அவர்கள் வந்து செய்யணும். அதுக்கெல்லாம் இப்போ அவகாசம் இல்லை. இப்போ இருக்கிற நிலை வந்து நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக, ஆணையின் மூலமாக நமக்கு தண்ணீர் பெறுவதற்கான முயற்சியில் தமிழக அரசு ஈடுபடுகிறது. ஆக நீதிமன்ற தீர்ப்பு தான் நமக்கு வந்து தீர்வை தருமே தவிர, கர்நாடகத்தில் போராட்டம் நடத்துவது, அந்த அங்கே இருக்கிற அரசு செயல்படுவதெல்லாம் அரசியல். சரி, இந்த பிரச்சனையில் காங்கிரஸ் தலைமை என்ன மாதிரி? நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி. அகில இந்திய கட்சி வந்து கர்நாடகத்தில் இப்போ காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. தமிழகத்திலேயும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நாங்கள் இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் பேசுகிறோம். தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. நேற்று கூட என்னை மகிழா காங்கிரஸ் சார்பாக தீர்மானம் போடணும்னு என்ன போடுறதுன்னு கேட்டப்போ, கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் போடுங்கள் என்று சொன்னோம். ஏன்னா கர்நாடக அரசு காங்கிரஸா பாஜகவா என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக ஒரு அகில இந்திய கட்சி இருவேறு நிலை எடுக்கலாமான்னு சில கேட்குறாங்க. அது முதலமைச்சர் ஜெயலலிதா கூட சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் KR ராமசாமி கேட்டார். நான் கேட்குறேன், நீங்கள் கூட தான் அதிமுக கிளை வச்சுருக்கீங்க கர்நாடகாவில். நீங்க இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம், ஓகே. மத்திய தலைமை என்ன? மத்திய தலைமை வந்து இது மாதிரி இரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு நிலை எடுக்குமே ஆனால், அது ஒரு மாநிலத்தில் வந்து ஆதரிக்கலாம், ஒரு மாநிலத்தில் எதிர்ப்பு வரலாம். அது அரசியல் ரீதியாக போய் அந்த பிரச்சனையை என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இங்கே திருப்பி விட்டு அரசியல் நடக்கும். அதனால் எந்த தீர்வும் கிடைக்காது. ஆகையில மத்திய அரசே தீர்வு காண முடியாத போது ஒரு அகில இந்திய தலைமை வந்து இரு மாநில பிரச்சனையில் தீர்வு காண முடியாது. நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகத்தான் தீர்வு காண முடியும். நீதிமன்ற தீர்ப்பையே உதாசீனப்படுத்துகிற போக்கு கர்நாடகத்தில் இருக்குது. அதை அனுமதிக்கக்கூடாது. உச்ச நீதிமன்றம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து தண்ணீரை திறந்து விட நடவடிக்கை எடுக்கணும். அரசியல் காரணங்களுக்காக, வாக்கு வங்கிக்காக பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே வந்து கர்நாடக சார்பு நிலையில தான் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அதான் பாஜக காங்கிரஸ் ரெண்டும் நிலையில் இருக்குது. அது அவரும் மறுக்கலை. என்ன பிரச்சனைனா, ஒரு அனைத்திந்திய கட்சி, இந்திய தேசியத்தை மையப்படுத்துகிற கட்சி, ஒரு நியாயத்தை சொல்வதில் என்ன கட்ட இது? ஒரு இதே கர்நாடகத்தில் ஒரு IAS அதிகாரியினுடைய தற்கொலை பிரச்சனையில் சோனியா அவர்கள் தலையிட்டு கட்டளை போட்டார்கள். CBI என்கொயரி நடத்துங்கன்னு சொன்னாங்க. சித்தராமையா மறுத்து கொண்டிருந்த போது ஒரே ஒரு வழக்கு பிரச்சனையில். இப்போ இதில் ஒரு அறிவுரை கூட சொல்ல மறுக்கிறாங்க. வாழ்வாதார பிரச்சனை இது. இதே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராஜீவ் லோங்கோவால் உடன்பாடு ஏற்பட்ட போது அதில் ஒரு 4வது அம்சம் என்பது ஆற்று நீர் பகிர்வு. பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கு இடையில் CPM கட்சியினுடைய ஹரியானா கிளை இந்த உடன்பாட்டை எதிர்த்தது. அன்னைக்கு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் என்ன செய்தார்னா, இந்த ஒரு காரணத்திற்காக அந்த மாநில கிளையை கலைச்சிட்டார். இந்த ஒப்பந்தத்தை கட்சி ஆதரிக்கிறது, அனைத்து இந்திய தலைமை ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் ஒரு மாநிலத்தில் இதை எதிர்க்க உரிமை கிடையாது. அவங்க எதிர்த்த ஒரே ஒரு காரணி இந்த ஆற்று நீர் பகிர்வு தான் உங்களுக்கு. அன்றைக்கி அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க.
ஏன் சிபிஎம் இன்னைக்கு கர்நாடக கிளையை கலைக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டோட நியாயத்தை ஒத்துக்க மாட்டோன்னு இங்கே எல்லா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா காவிரி நீர் வேணும்னு? அங்கே இருக்கிற கிளை ஒத்துக்கலையில் ஏன் அந்த மாதிரி கட்டளை போட முடியாது? அப்புறம் எப்படி இந்திய ஒருமைப்பாடு அனைத்து இந்தியம்லாம் எப்படி பேச முடியும் நம்ம மக்கள்கிட்ட வந்து? வெறும் நம்ம கேட்குற சட்டப்படி தான். நான் புதிய உரிமை கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட அது வேறு செய்தி. புதிய கோரிக்கையெல்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கிறது அப்படியே கேட்குறோம். அதனால் யோசிக்க நியாயத்தை பேசுவதற்கு தலைமைக்கு என்ன தயக்கம்? இல்லை அதாவது அகில இந்திய தலைமை ஒரு நியாயத்தை பேசினால் அது ஒரு மாநிலத்தில் நியாயமாக பார்க்கலாம், இன்னொரு மாநிலத்தில் நியாயமாக பார்க்கப்படாமல் அது வந்து கடுமையான எதிர்நிலை எடுக்க வேண்டி வரும். அதனால் இதிலெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி அகில இந்திய கட்சியாக இருந்தால் ஒரு மாநில கட்சி முடிவெடுக்கலாம். கர்நாடகத்திற்கு அங்கே இருக்கிற ஒரு மாநில கட்சி ஒரு முடிவெடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சிகள் தமிழ்நாட்டுக்காக பேசலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு அகில இந்திய கட்சிக்கு என்னென்னா இங்கேயும் கட்சி இருக்குது அங்கேயும் இருக்கும்போது வந்து ஒரே நிலை எடுப்பது என்பது சாத்தியமில்லை. அந்த நிலை எடுத்தாலும் அதனால் எந்த பயனும் ஏற்படாது. தேவையற்ற அரசியல் சர்ச்சைகள் எழுமே தவிர காங்கிரஸ் ஒரு நிலை எடுத்தால் அதை பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கும். அதன் மூலம் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு பாஜக முயற்சி செய்யும். அல்லது பாஜக ஒரு நிலை எடுத்தால் காங்கிரஸ் இன்னொரு நிலை எடுக்கும். இது அரசியல். இந்த அரசியலுக்கு அப்பால் என்னை பொறுத்தவரை முல்லை பெரியாராக இருந்தாலும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஒரு மத்திய அரசு என்பது அரசியல் சார்புடைய ஒரு அரசு. அந்த அதனுடைய முடிவுகள் வந்து அரசியல் ரீதியாக தான் பார்க்க முடியும். அதை வந்து நிறைவேற்றலைன்னு வச்சுக்கோ. ஒரு மத்திய அரசு ஒரு கருத்தை சொல்லுகிறது, நிறைவேற்றலை, உடனே நீங்கள் ஆர்டிகல் 356க்கு போக முடியுமா? போக முடியாது. அப்படியே அந்த ஆட்சியை கலைத்தால் மீண்டும் அந்த அதே கட்சி ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஆக அதெல்லாம் சாத்தியமில்லை. பல கூறுகள் ஆய்வு செய்த பிறகு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நமக்கு உரிமை வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. நடுவர் மன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்குது. அதை நிறைவேற்றணுமே தவிர மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பிறகு ஏதோ கர்நாடகா என்பது ஒரு தனி நாடு போல, ஏதோ காவிரி நீர் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதை போல அவர்கள் பேசுவதும், ஏதோ நமக்கு பிச்சை போடுவதை போல சொட்டு தண்ணீர் கூட இல்லைன்னு ஒரு அமைச்சர் பேசுவது, அது வந்து அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு என்றைக்கும் இருக்கிற காலமாக நாம் அனுபவித்துக்கிற உரிமை வந்து ஒரு மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட்டதனாலேயே நாம் அந்த உரிமையை இழந்து விட முடியாது. அந்த உரிமையை நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பெற்றுத்தான் தீரணும். பறித்தவனுக்கும் பறிகொடுத்தவனுக்கும் இடையில் நிலைப்பாடின்மை என்பதே ஒரு நிலைப்பாடு தான். எந்த நிலையும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்வது பறித்தவனுக்கு சாதகமானது. இது ஏன்னா ரெண்டையும் சமப்படுத்தக்கூடாது. ரெண்டு மாநில நலன் இல்லை, கர்நாடக மாநில நலன் அல்ல, தமிழ் மாநில நலத்தை பறித்தல், கெடுத்தல், ஆக்கிரமித்தல். நான் வேறு ஒன்றும் சொல்ல நீதிமன்ற தீர்ப்புன்னு கோபண்ணா சொல்கிறார். நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடங்கள் கூட சொல்ல முடியல. எஸ்எம் கிருஷ்ணா வந்து 11 டிஎம்சி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்ட போது கொடுக்க முடியாது என்று தெளிவாக முடிவெடுத்தார். 3 டிஎம்சி தான் தர முடியும்னார். அப்புறம் சமரசப்படுத்தி 6 டிஎம்சியாவது கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. அனில் தவான் என்று இந்த கர்நாடகத்தினுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் சொட்டு நீர் கொடுத்தாலும் கர்நாடகத்தில் ரத்த ஆறு ஓடும்னு நீதிமன்றத்தையும் மிரட்டுறார். உங்களுக்கு இவ்வளவு நடக்கிற பொழுது எப்படி ஒரு நடுநிலை வைத்து கொண்டிருக்க முடியும்? இதில் நடுநிலை என்பதே இல்லை. நியாயத்தை நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், சட்டத்தை மதித்து நடங்கள்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். இல்லை, அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் அனைவருமே வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து விவசாய சங்கங்கள் சார்பில் முன்வைக்கிறாங்க. இது தேவைதானா? 2008 ஈழப்போர் தொடர்பாக 40 எம்பிக்களும் ராஜினாமா செய்ய போகிறோன்னு அவங்களே முடிவெடுத்து அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கெல்லாம் தெரியும், ஒன்றும் நடக்கலை. அதனால் இதெல்லாம் வெறும் இந்த எம்பிக்களை நம்பி அவங்க விலகிடுவாங்கலாம் நான் எதிர்பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்லி தொடர்ந்தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறது சரி, அவங்க வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்னென்ன வழின்னு பார்க்குறாங்க. எத்தை தின்றால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி என்னென்ன வழிகளிலாவது இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாமா என்று யோசிக்கிறாங்க. எம்பிக்கள் அங்கே போய் ஒன்றும் சாதிக்க முடியாத போது பதவி விலகிறதையாவது ஒரு அழுத்தமாக இருக்குமே என்று நம்புகிறாங்க. ஆனால் எம்பிக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு விலக போகிறாங்கன்னா நான் நம்பலை. இல்லை, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவதனால இந்த பிரச்சனை தீராது. பிரச்சனை வந்து நீதிமன்ற தீர்வு தான் நமக்கு நியாயம் கிடைக்குமே தவிர வேறு எந்த வகையான அரசியல் ரீதியான எந்த அணுகுமுறையும் நமக்கு வந்து அது ஒரு மாநிலம் ஏற்றுக்கொள்ளும், ஒரு மாநிலம் ஏற்றுக்கொள்ளாது. நீதிமன்ற தீர்ப்பே அப்படி கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பை ஒரு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு மேலும் பல சட்ட நடவடிக்கைகள் பின்தொடரும். ஆகையினால் நீதிமன்ற ஆணை தான் நமக்கு சாதகமாக இருக்குமே தவிர
அதுதான் நியாயம் கொடுக்குமே தவிர வேறு எந்த வகையான அரசியல் முயற்சிகளும் அரசியலாக்கப்படுமே தவிர தீர்வுக்கு வழிவகுக்காது. இல்லை, தமிழக பிரச்சனையை ஒரு சீரியஸான பிரச்சனையாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ராஜினாமா செய்தாலாவது அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படுமா? செய்வதனால் நாம் தான் நமது உறுப்பினர்களை அங்கே இழக்க வேண்டி வரும். கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அதே மாநிலங்களவை இருக்காங்க. இவர்கள் பதவி விலகுவதனால தமிழ்நாட்டின் உரிமையை பேசுவதற்கு கூட அங்கே பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும். அதனால் பிரச்சனை தீர்வுக்கு வழிவகுக்காது. அதற்கெல்லாம் கர்நாடக அரசு இசைந்து விடாது. அப்பயும் அவங்க இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனையை பொருட்படுத்த மாட்டாங்கன்றீங்க. ஆமாம், இதனால் அவங்க அவங்க பிரச்சனையில் எந்த விதமான அணுகுமுறையில் மாற்றமே இருக்காது. அணுகுமுறையில் மாற்றம்னா இப்போ பாருங்கள், உச்சநீதிமன்றம் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு 10 நாட்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த அரசு நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது. எடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் வரும். தோழர் தியாகு சொன்ன மாதிரி அரசமைப்பு சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த அரசை பாதிக்கிற அளவுக்கு அது போயிடும். நீதிமன்றம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக வேண்டி வரும். ஆகையினால் நீதிமன்ற தீர்ப்பு தான் கடைசி லாஸ்ட் ரிசார்ட் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடைசி புகலிடம் உச்சநீதிமன்றம் தான். அதன் மூலமாகத்தான் நாம் உரிமையை நிலைநாட்டுறோம். இதில் ஒரு செய்தி என்னென்னா, ஒரு உரிமைப்படி நமக்குரிய பங்கு கிடைக்கணுமா, அல்லது அவ்வப்போது ஒரு அன்றாடங்காய்ச்சி பிழைப்பா? இப்போ ஒரு வினாடிக்கு 15,000 கனஅடி 10 நாளைக்கு, அது எவ்வளோ வருது? இது உண்மையிலேயே 10 நாளைக்கு வரப்போகுதாங்கிறது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க என்ன காரணம் சொல்லி நிறுத்த போகிறாங்களா இல்லையா தெரியல. ஏன்னா கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கிறது இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால நமக்கான இப்போதைக்கான தீர்வு என்பது மேலாண்மை வாரியத்தை அமைப்பது. இப்போ என்ன சிக்கல்னா, மேலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் எந்த தடையும் போடலை. கண்டிப்பாக மேலாண்மை வாரியத்தை இந்திய அரசு எப்போ வேண்டுமானாலும் அமைக்கலாம். அப்போ மேலாண்மை வாரியத்திற்காகவும் ஒழுங்காற்று குழுவிற்காகவும் நாம் போராட வேண்டிய தேவை இருக்குது. இந்த தண்ணி இப்போதைக்கு வர்ற அளவு தண்ணீருக்காக மட்டுமில்லை, அந்த போராட்டத்தை நாம் நடத்தி தான் ஆகணும். அதற்கு எது பயன்படும் என்று விவசாயிகள் யோசிக்கிறாங்க. ஒரு உரிமைப்படி நம்முடைய பங்கை பெறணும் என்பது தான். இதற்கு ஒன்றும் நீதிமன்றம் ஒன்றும் இப்போ இதுவரை செய்யலை பாருங்கள். இதுவரை அவங்க நான் முன்பே சொன்ன மாதிரி இப்போ என்ன அவசரம்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே அப்படி தான் கேட்பாங்க. இடஒதுக்கீடு வந்தாலும் அப்படி தான் கேட்பாங்க. இப்போ என்ன அவசரம், இத்தனை வருஷம் இல்லையா அப்படிம்பாங்க. இப்போ தண்ணி தான் இப்போ என்ன அவசரம். அவங்க அந்த உப்பரிகைகளில் உட்காந்துக்கிட்டு அப்படி தான் அவங்களால யோசிக்க முடியுது. நமக்கு அவங்களுக்கு நம்ம தமிழக மக்களுடைய துயரத்தை தெரியப்படுத்தணும். நான் ரொம்ப முக்கியமாக கருதுறது, அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் மட்டுமல்ல, கர்நாடக மக்களுக்கே கூட தெரிய வேண்டியிருக்கு. அதற்காக கூட நாம் போராட வேண்டியிருக்கு. எனவே அதனால செய்யறது நல்லது. அது மாதிரி 2007 நமக்கு இறுதி தீர்ப்பு வந்தது. அது அரசிதழில் எப்பொழுது வெளியிடப்பட்டதுன்னா 2013 மார்ச். அன்றைக்கு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, அது கூட ஒரு உச்ச நீதிமன்ற ஆணையின் பேரில் தான் அரசிதழில் வெளியிடப்பட்டது. ஏன்னா எல்லாமே உச்ச நீதிமன்றத்தினுடைய பரிவுக்கு வந்துடுது. இறுதி தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடரப்படுகிறது. அது மாதிரி 90 நாளுக்குள்ளே அரசிதழ் வெளியிட வேண்டும் என்று காவிரி நடுவர் மன்ற இடைக்கால இன்டர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் படி 90 நாளுக்குள்ளே அரசிதழ் வெளியிடணும். ஆனால் நமக்கு 2007 வந்த தீர்ப்பு 2013 அரசிதழில் வெளியிட்டு ஒரு சட்ட பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழுவில் அமைக்கணும். மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கே ஒரு வருஷம் கால விரயம் ஆச்சு. இப்போது 28 மாதங்களாக பாஜக அரசும் அந்த அமைப்புகளை அமைக்காமல் காலந்தாழ்த்தி வருகிறது. இதற்கு தமிழக அரசு, தமிழக அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் கொடுக்குது. அதை இன்றைக்கு இருக்கிற கிட்டத்தட்ட 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற அதிமுக நரேந்திர மோடி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு, இந்த 2 அமைப்புகளும் நான் பொலிட்டிக்கல் பாடி, அரசியல் சார்பற்ற ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் அமைக்கப்படுகிற ஒரு குழு. அந்த குழு இந்த காவிரி நீர்ப்பாசன விஷயங்களை, அணையை திறந்து விடுவது, எந்தெந்த மாதம் எவ்வளோ திறந்து விடணும், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு, செயல்படுத்துவதற்கு இந்த அமைப்பு அமைத்தால் அது இரு மாநில அரசுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இம்பார்ஷியல் ஸ்டாட்யூட்டரி பாடியாக அது இருக்குமேயானால் இருக்க வேண்டும் என்று தான் நடுவர் மன்ற தீர்ப்பு கூறுகிறது. அதை நிறைவேற்றுகிற அமைப்பு, இம்ப்ளிமெண்டிங், நீங்கள் ஒரு நடுவர் மன்ற தீர்ப்பை கொடுத்துடுது, எக்ஸிக்யூஷன் யார் பண்ணுவது? அந்த தீர்ப்பை யார் நிறைவேற்றுவதற்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும்.
அந்த அதற்கான அமைப்பு முயற்சி உருவானால் அரசு தான் எடுக்கணும். நமக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அது அந்த ஸ்டாட்யூட்டரி பாடி சொல்லுவதை கர்நாடகமும் தமிழ்நாடு அரசு கேரளா எல்லாமே ஒத்துக்கிட்டு தான் போகணும். இல்லைன்னா இது சாத்தியப்படாது. அந்த வகையில் தான் இந்த இரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். இது மத்திய அரசு இந்த விஷயத்தில் அதாவது ஒரு எந்த முயற்சியும் எடுக்காமல் அமைதியான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதான உண்மை. ஒரு கண்ணுக்கு எதிரில் நடக்கக்கூடியதை வேடிக்கை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் இதில் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கிறத வேறு பொருளே இதுக்கு இல்லை, நடுநிலையாக இல்லை. அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம கர்நாடகம் பறித்தது, நாம் பறிகொடுத்துட்டு நிற்கிறோம். எனவே பறிகொடுத்தவனுக்கு சாதகமாக நிற்பது தான் ஒரு அரசினுடைய கடமை. இந்திய அரசு தன் கடமையை நிறைவேற்ற தவறிவிட்டது என்பதுதான் உண்மை. எனவே நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்போ கர்நாடக அரசை இந்திய அரசு நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்கிறோம், இல்லை 355 பயன்படுத்தி வேறு ஏதோ ஒன்று செய்யணும் எல்லாமே சொல்ல முடியுது. இந்திய அரசுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய முடியுது? இந்திய அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தை போய் அணுகி இந்திய அரசு அதை கண்டிக்க போகிறதில்ல. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்திய அரசுக்கு எதிராக போராடுவதன் மூலமாக தான் இந்த அழுத்தத்தை கொடுக்கணும். கர்நாடகம் பறித்த உரிமையை மீட்பதற்கும் கர்நாடகத்திற்கு செயலளவில் உடந்தையாக இருக்கிற, கர்நாடகத்தினுடைய உரிமை பறிப்பு செயலுக்கு உடந்தையாக இருக்கிற இந்திய அரசை கண்டிப்பதற்கும் போராடுவதற்கு நமக்கு எந்த வழியும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு சட்ட ரீதியாக என்ன செஞ்சுருக்கணும்ல அவங்க. சரி, அதாவது காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. 60 நாட்களுக்கு மேலாக தமிழக காங்கிரஸுக்கு தலைமை இல்லாமல் அந்த கட்சி தள்ளாடி கொண்டிருக்கிறது. பாரம்பரியமிக்க 100 நாட்கள் ஆகிறது, 100வது நாள் வந்து அதாவது பாரம்பரியமிக்க ஒரு கட்சியில் ஒரு தலைவரை நியமிப்பதிலே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுதே சார். இல்லை, அது உண்மையிலே ஒரு வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு காங்கிரஸ் வரலாற்றில் இதுவரைக்கும் இப்படி ஒரு காலதாமதம் ஆனதே கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக EVK இளங்கோவன் நவம்பர் 2014 நியமிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஜூன் 26ஆம் தேதி அவர் வந்து ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு இதுவரைக்கும் தலைவர் நியமிக்கப்படலை. ஒரு அசாதாரண சூழல் தமிழ்நாடு காங்கிரஸில் நிலவுகிறது. இதை வந்து காங்கிரஸ் தலைமை தவிர்த்திருக்கிறோம், விரைவாக முடிவெடுக்கணும். ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த அகில இந்திய தலைமைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் அவங்க ப்ரியாரிட்டின்னு பார்க்குறப்போ வந்து இப்போ வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை தேர்வு செய்வதற்கு இளம் தலைவர் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் எல்லாரையும் சந்தித்து பேசிட்டாங்க. எல்லாரோடும் கலந்துரையாடலும் நிகழ்த்தப்பட்டு விட்டது. அதற்குள் சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை. இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. இதற்கு மத்தியில் விரைவில் நாங்கள் 2 நாளில் நியமிக்கப்படுவார் என்று நாங்களும் நினைக்கிறோம். அது நடக்கணும்னு நினைக்கிறோம். விரைவில் நியமிக்கப்படுவார்கள். நியமிக்கப்படாததன் மூலமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா EVK இளங்கோவன் ராஜினாமா செய்த போது கண்டுக்காதது போல தமிழகத்தில் தலைவர் நியமிப்பதையும் கண்டுக்காமல் இருக்கு. EVK இளங்கோவன் ராஜினாமா செய்த போது பொதுவாக தோழர் தியாகு அவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் காங்கிரஸ் இயக்கத்தை பற்றி. ஒரு தலைவர் ராஜினாமா செய்தால் அடுத்த தலைவர் நியமிக்கிறவரை நீங்கள் உங்கள் பணியை தொடருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாததன் காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த EVK இளங்கோவன் தனது காங்கிரஸ் தலைவர் பதவியிற்கான பொறுப்புகளை அவர் நிர்வகிக்க முடியல. அதனால் என்ன ஆகிப்போச்சு, ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் உருவாகிவிட்டது. எந்த பிரச்சனையும் இப்போ காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் கருத்து சொல்லுவாங்க இருக்கிறத ஒத்துக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் கருத்து சொல்லுது. இப்போ அதுவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வந்து அதிகமாகவே கருத்துக்களை கூறி வருகிறார். ஏன்னா நாங்கள் சொல்லாத போது அவர் கருத்து சொல்லுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியின் கருத்தை அங்கே பார்க்க முடியல. அதெல்லாம் எங்களை போன்ற முழு நேர காங்கிரஸ் ஊழியர்களுக்கு 40 ஆண்டு காலமாக அந்த இயக்கத்தை வந்து நேசிக்கிற ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. உடனடியாக முடிவு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியில் ஒரு தலைவரை நியமிக்க கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கு. இப்போ திரும்ப நம்ம இன்னொரு கட்சியினுடைய அவங்களுடைய உள் பிரச்சனை. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ஜனநாயகம் காத்திரமான ஒரு ஜனநாயகத்தில் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஜனநாயகம் வேண்டும். காந்தியார் வழிநடத்திய அந்த காங்கிரஸில் கூட முறைப்படி ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெற்றது. காந்தி நிறுத்திய பட்டாபி சீதாராம் ஐயாவை நேதாஜி தோற்கடித்தார் என்பது வரலாறு. அது அளவுக்கு ஒரு உட்கட்சி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு காங்கிரஸில் கடைசியாக மூப்பனாரும் நெடுமாறனும் போட்டியிட்ட தேர்தலுக்கு பிறகு ஒரு முறை கூட தேர்தலே நடத்தப்படலை.
ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க அவங்களுக்குள்ள ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை வளர்த்து ஒரு தேர்தல் மூலமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதானே? அது எதுக்கு நியமனம் என்று மீண்டும் மீண்டும் கொண்டு வரணும்? அது அவங்க தான் பரிசீலிக்கணும் அதை. ஏன்னா ஒரு ஜனநாயக அமைப்பு என்பது ஒரு பெரிய கட்சியில் இருந்தால் தான் நாட்டிலையும் ஜனநாயகம் நல்லாயிருக்கும். சரி, அதாவது தலைவரை நியமிப்பதில் சோனியாவுக்கும் ராகுல் காந்திக்கும் கூட கருத்து வேறுபாடு இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்குது. அதில் வந்து ஒரு விஷயத்தை அணுகுவதில் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். முன்ன கூட இந்த ஊழல் நீதிமன்ற தீர்ப்பில் 2 ஆண்டுகள் தண்டனை பெற்றவர்கள் தொடர்ந்து பதவியில் இருக்கக்கூடாதுன்னு வந்தப்போ அதிலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு மன்மோகன் சிங் அரசு முடிவு செய்தது. உடனே ராகுல் காந்தி அதை எதிர்த்தார். அந்த மன்மோகன் சிங் எடுத்த முடிவில் சோனியா காந்திக்கு பங்குண்டு. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அந்த சட்ட திருத்தத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் கிழித்து போட்டு அதை எதிர்த்தார். அதனால்தான் லாலு பிரசாத் யாதவ் பதவி விலக வேண்டிய ஏற்பட்டது. இங்கே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி விலக வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் அன்றைக்கி ராகுல் காந்தி ஊழல்வாதிகளுக்கு அவர்கள் நீதிமன்றத்தால் 2 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டால் பதவியிலிருந்து விலக வேண்டுமே தவிர மேல்முறையீடு என்ற காரணம் காட்டி பதவியில் நீடிக்கக்கூடாது என்று அன்றைக்கி ராகுல் காந்தி எடுத்த முடிவு. ஆக கருத்து வேறுபாடு இயல்பு. அது காங்கிரஸ் கட்சியில் மோதிலால் நேருக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. ஜவஹர்லால் நேருக்கும் பெரோஸ் காந்திக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. இது காங்கிரஸில் தோழர் தியாகு சொன்ன மாதிரி உட்கட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசினார். காங்கிரஸில் உட்கட்சியில் அதிக அளவில் ஜனநாயகம் இருப்பது கூட சில முடிவுகளை எடுக்க முடியாமல் போவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போது ராகுல் காந்தி அதாவது பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். அங்கு உத்தரப்பிரதேசத்தில் இழந்த செல்வாக்கை இதன் மூலம் மீண்டும் பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு 27 ஆண்டு காலமாக அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. ஒரு காலத்தில் கோவிந்த் வல்லப்பன், சிபி குப்தா, எச்என் பகுகுணா, அதுக்கப்புறம் என்டி திவாரி போன்றவர்களாம் அந்த மாநிலத்திலே முதலமைச்சராக இருந்தார்கள். இந்திரா காந்திக்கு செல்வாக்கு அந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய அளவில் ஜவஹர்லால் நேருவையும் இந்திரா காந்தியும் ஆதரித்த மாநிலம், அவர்கள் சொந்த மாநிலம் அது. அந்த மாநிலத்தில் இன்றைக்கி 27 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை. கடந்த முறை 2004 அரசியல் பிரவேசம் செய்த ராகுல் காந்தி ஒரு தீவிர முயற்சி எடுத்துக்கொண்டு 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 21 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற முடிஞ்சது. மொத்தம் 81. ஒரு பெரிய அளவில் நாங்கள் வெற்றியை பெற்றோம். தொடர்ந்து 2014 அந்த வெற்றியை பெற முடியவில்லை. எண்ணிக்கை குறைந்தது. 2 இடங்களாக நாங்கள் குறைஞ்சிட்டோம். ஆக உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு வகையில் அங்கே நடைபெறுகிற அரசியல், மதவாத அரசியல், இன்னொரு பக்கம் ஜாதி அரசியல், இதற்கு மத்தியில் இன்றைக்கு ஷீலா தீட்சித் ஒரு 15 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் டெல்லியில். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவரை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்தி அங்கே காங்கிரஸ் கட்சி ஒரு தீவிர முயற்சியை மேற்கொள்கிறது. நிச்சயமாக ஏற்கனவே அவங்க பாஜகவையும் பார்த்துருக்குறாங்க, பகுஜன் சமாஜ் கட்சியும் பார்த்துருக்குறாங்க, சமாஜ்வாடி கட்சியும் பார்த்துருக்குறாங்க. 27 வருடங்கள் கழித்து ராகுல் காந்தி எடுக்கிற முயற்சிக்கு அந்த மாநிலத்திலே ஒரு பெருவாரியான ஆதரவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பாத யாத்திரையை? ஒவ்வொரு கட்சிக்கும் உரிமை இருக்குது. மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டுவதற்கும் அதை வாக்குகளாக மாற்றுவதற்கும் மக்கள்கிட்ட அதை போய் அரசியல் பண்ணுறாங்கன்னு கூச்சப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்குள்ள கவலை எல்லாமே என்னென்னா, காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கொள்கைகளை பற்றி தீவிரமாக மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும். ஏற்கனவே அவர்களே வலியுறுத்திய பல கொள்கைகளை இன்றைக்கு வலியுறுத்துறதில்லை, நேர்மாறான கொள்கைகளுக்கு போயிடுறாங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது மாதிரி அனைத்திந்திய அளவில் பார்க்கிற பொழுது ஒரு எதிர்க்கட்சினே ஒன்று இல்லை. காங்கிரஸ் இருக்கும்போது பிஜேபி எதிர்க்கட்சினும், பிஜேபி இருக்கும்போது காங்கிரஸும், யூபிஏக்கு என்டிஏவும், என்டிஏக்கு யூபிஏ என்பதும் ஒரு மாயா மட்டும்தான் இருக்குது. 3வது அணி பற்றி பேசும்போதெல்லாம் நான் சொல்கிறது, இன்னும் 2வது அணியே வரலையே. ஏன்னா இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கை தொடர்பான இப்போ ஜிஎஸ்டி பில் விஷயத்தில் இதை நம்ம பார்த்தோம். இன்னும் பல செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சாரத்தில் இன்றைக்கு இருக்கிற அந்த தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் என்ற கொள்கைகளில் அதே நிலைப்பாடை மேற்கொண்டிருக்கிற பொழுது இயல்பாகவே அது மக்களுடைய மிக கடுமையான இதுக்கும், ஏற்கனவே பெருந்தலைவர் காமராசர் இருக்கும்போது சொல்லுவார், ஏழை மேலும் ஏழையாகி கொண்டிருக்கிறான், பணக்காரன் மேலும் பணக்காரனாகி கொண்டிருக்கிறான் என்று. 91க்கு பிறகு இந்த பிளவு இன்னும் பன்மடங்கு அதிகரிச்சிடுச்சு. இந்த போக்கை மாற்றுவதற்கு அந்த கட்சி தன் கொள்கைகளை மீளாய்வு செய்ய வேண்டும். மற்றபடி கட்சி வளர்ப்பதற்காக பாடுபடுறதை பற்றி நமக்கு ஒருவேளை
இந்த மக்களிடம் சென்று சந்திக்கிற இந்த பயணம் அந்த மீளாய்வுக்கு உதவுமானால் நமக்கு மகிழ்ச்சி. அதாவது காஷ்மீருக்கு சென்ற அனைத்து கட்சியை சார்ந்த அந்த குழு தோல்வியோடு திரும்பி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து பதிவாகி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த அனைத்து கட்சி குழுவை முன்னேற்பாடு அங்கே செஞ்சுருக்கணும். அங்கே இருக்கிற மாநில அரசு, அங்கே இருக்கிற செப்பரேட்டிஸ்ட் என்று சொல்லப்படுகிற பிரிவினைவாத குழுக்கள் அல்ல தீவிரமான கருத்து கொண்டவர்களை எல்லாம் முன்கூட்டியே பேசி அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவரது ஒப்புதலை பெற்று அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். ஏன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், அதில் யார் சம்பந்தப்பட்டவர்களோ, இந்த அரசுன்றது இருக்குது, அதாவது பிடிபி பிஜேபி கூட்டணி என்பது வேறு. அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசுவதனால் இந்த பிரச்சனை தீராது. பிரச்சனைக்குரியவர்களை, ஸ்டேக் ஹோல்டரை அவங்க யார் என்று அடையாளம் கண்டு அவர்களிடையே நிலவுகிற அதிருப்தி, ஏன்னா சில உரிமைகளை நாம் வழங்குவதாக சொன்னோம். பிரச்சனைகள்னு சொல்கிறவங்களே அவங்க சந்திக்கிறதுக்கு முன் வரலையே. அவங்க முன் வரலைன்னா அவர்களிடம் ஒரு அச்சம் இருக்கலாம். அவங்க அச்சத்தை முதல்ல ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் ஒரு ஒர்க்கிங் குரூப்னு போட்டு அவர்களை பல முறை பத்திரிகையாளர்களுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் போய் இப்போ அந்த பிரிவினைவாத சக்திகளை எல்லாம் சந்தித்து பேசினாங்க. பேசி அவர்களை அப்போதும் கூட சந்திக்க முன் வரல. இல்லை, அப்போ சந்தித்து பேசினாங்க, பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அறிக்கையெல்லாம் வழங்கினாங்க, எதுவும் நிறைவேற்றப்படலை. நம்ம ஒரு அசாதாரண சூழ்நிலையில் சில உரிமைகளை, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர்டிக்கல் 370 என்பது ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் ஷேக் அப்துல்லா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத சில சலுகைகளை நாம் வழங்கினோம். அதை பாஜக எப்போ பாருங்கள் அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 என்று அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க. 370 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்குவோன்னு சொன்னாங்க. இப்போ அதே பேச்சுவார்த்தையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது? அதே கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த 370 ஏற்றுக்கொள்ளாத கட்சி இன்னைக்கு அங்கே இருக்கிற பிடிபியோட, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கூட்டணி அமைச்சு போட்டி அங்கே கூட்டணி அமைக்கலை, இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த ஆட்சி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும், அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படையில் பாகிஸ்தான், இந்த காஷ்மீர், இந்த பிரச்சனைகளில் பாஜகவினுடைய அணுகுமுறை காலம் தொட்டு அது மத ரீதியாகத்தான் பார்க்குது ஒன்று, இல்லைன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனையாக பார்க்கிறது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆங்கிளில் பார்க்கிறது. நாம் அதை அது ஒரு முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மாநிலமாக இருந்தாலும் ஷேக் அப்துல்லா தலைமையில் அவர்கள் இந்தியாவோடு இணைய வேண்டும் என்கிற எடுத்த முடிவு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் இருந்த நட்பின் அடிப்படையில் அந்த மாநிலம் நம்மோடு இணைக்கப்பட்டது. அப்போது சில வாக்குறுதிகளை கொடுத்தோம். அந்த வாக்குறுதிகளை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் எந்த மத்திய அரசு ஈடுபடணும், அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். உங்கள் கருத்து நிறைவாக சொல்லுங்கள் சார். அதாவது இவங்க யாரை சந்திக்க போனார்களோ அவர்கள் எல்லோரும் சிறையில் இருக்கிறாங்க. அவங்க யாரும் வீட்டில் இல்லை. ஒருத்தர் வீட்டு காவலில் இருக்கார், சையத் அலி ஷகிலானி. ஜேகேஎல்எஃப் யாசின் மாலிக் ஹம்கமா மத்திய சிறையில் இருக்கிறார். சபீர் ஷாவும் மீர்ஃபாயிஸ் உமர் ஃபரூக்கும் கிளை சிறையில் இருக்கிறாங்க. ஒரு இடத்த சிறையாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஒமர் அப்துல்லா இன்றைக்கி எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விசிட்டிங் ஹவர்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லி மனு எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கணும்னு சொல்லியிருக்கார். மாநில முதல்வர், நான் முதல்வர் என்ற முறையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை, மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவி என்ற முறையில் அழைக்கிறேன்கிறார். ராஜ்நாத் சிங் போனார், இவங்க யாரும் பேச மறுத்தாங்க. ஏற்கனவே மன்மோகன் சிங் சென்ற போதும் தாழ்வாரத்தில் பேசலாம்னு கூட அழைச்சார் அவர். அப்போ அவங்க என்ன காரணம்னா, எதை பற்றி பேசுவது, என்ன வரம்புகளுக்குள் நின்று பேசுவது. அவர்கள் என்ன கேட்குறாங்க, இப்போ வாக்குறுதி பற்றி கோபண்ணா சொன்னார். இணைப்பு ஒப்பந்தம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்செஷன் ஹரிசிங் கையொப்பமிட்ட பிறகு, அது கையொப்பமிட்ட பின்னணியெல்லாம் விட்டுருவோம். ஏஜி நூரானி சொல்கிறார், an instrument of accession signed by a fleeing king, தப்பி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மன்னர் கையொப்பமிட்ட ஒப்பந்தம். ஆனால் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே அன்றைக்கு இந்திய அரசாங்கம் வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் காஷ்மீர் மக்கள் இந்த இணைப்பை இறுதியானதாக கருத வேண்டாம், காஷ்மீர் மக்களின் விருப்பம் அறிந்து இந்த இணைப்பு இறுதி செய்யப்படும். இது ஜவஹர்லால் நேரு கொடுத்த வாக்குறுதி. பிற்காலத்தில் ஜனசங்கத்தை நிறுவிய ஷியாம் பிரசாத் முகர்ஜி கொடுத்த வாக்குறுதி. அதனால் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, 50 நாள் ஊரடங்கு, 100 பேர் செத்துருக்கிறாங்க, 5000 பேர் காயமடைந்திருக்கிறாங்க, வன்முறையில் ஈடுபட்டு கொண்டு போய் இராணுவமாக இருக்கிறது.
ஆனால் பிரதமர் வந்து மக்களை பார்த்து நீங்கள் வன்முறையை கைவிடுங்கள்னு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கார். இந்த போன இடதுசாரி கட்சி தலைவர்கள் பிஜேபி காங்கிரஸை போலவே காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்ற அந்த மூத்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பவர்கள். பிறகு எதை பற்றி பேசுறது? அரசமைப்பு சட்டம்தான் பேச்சுவார்த்தைக்குரிய சிக்கல், அதற்குட்பட்டு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லிவிட்டு முடியாது. ஏன்னா இதே அரசமைப்பு சட்டத்தை திருத்தித்தான் சிக்கிமை இணைத்து கொண்டார்கள் 74 75. பல மாநிலங்கள் தொடர்பாக 370 தொடர்ந்து வர்ற விதிகள் இருக்கு. 370 என்பதல்ல அந்த மக்களுடைய பிரச்சனை நான் 370 பயன்படுத்தி அவங்க என்ன தந்திரம் செஞ்சாங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய மாநிலங்கள் அட்டவணையில் கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீரை சேர்த்தாங்க. இது இணைப்பு ஒப்பந்தத்துக்கும் எதிரானது, அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிக்கும் எதிரானது, ஐநா எடுத்த நிலைப்பாட்டுக்கும் எதிரானது. இந்த சிக்கலை அவ்வளவு சுலபமாக கையாள முடியாது. இராணுவம் வெளியே வரட்டும், மக்களோடு பேச்சு நடத்துங்க. எதை பற்றி என்றால் அவங்க ஸ்டேட்டஸ் பற்றியே பேசியாகணும். பாகிஸ்தான், காஷ்மீர் மக்கள், இந்தியா 3 தரப்பும் பேசியாகணும். அதனால இது ஏமாத்துற வேலை இப்ப செஞ்சிருக்கிறதெல்லாம் பத்திரிகைகளுக்கான கேமராவுக்கு படம் பதிவு. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேயர்களே, மீண்டும் முதல் பார்வையில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.